ஓம் சாந்தி. B.K. சூரஷ் அவர்கள், மவுண்ட் அபு. பகவானுடைய மகா வாக்கியம் ஸ்வமானினுடைய சீற்றில் நிலைத்திருக்கும் பொழுது அனைத்து சக்திகளும் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடக்கும். ஸ்வமானினுடைய சீற்றில் மிக உயர்ந்த சீற்றாகும். ஸ்வமானினுடைய ஸ்திதியானது நம்மை அபிமானத்திலிருந்து விடுபட வைத்து விடுகிறது. மேலும் ஸ்வமானினுடைய சீற்றிற்கு கீழே அநேக பிரச்சனைகளானது அழிந்து விடுகின்றது. வாருங்கள், நாம் ஸ்வமானினுடைய சீற்றில் அமர்வதற்கான பயிற்சியை செய்வோம். நமக்கு மிக நல்ல சீட்டு கிடைத்து விட்டது என்றால் நாம் ஏன் அதை விட்டு கீழே இறங்க வேண்டும்? ஸ்வமான் நமது ஸ்திதிக்கான சீட்டாகும். தனது ஸ்திதி சிரேஷ்டமானது என்றால் பிரச்சனைகள் தானாகவே மாறிவிடும் என்ற பாபாவினுடைய மகா வாக்கியத்தினை நாம் நினைவு செய்வோம். தனது ஸ்திதியினை சிரேஷ்டமானதாக ஆக்குவதற்கு ஆதாரம் ஸ்வமானம். நாம் ஸ்வமானினுடைய பயிற்சி செய்து தனது ஸ்திதியினை சிரேஷ்டமானதாக ஆக்கிக் கொள்வோம். அதன் பிறகு பிரச்சனைகள் என்பதே இருக்காது. ஸ்வமானினுடைய சீற்றில் நிலைத்திருப்பவர்கள் ஞான சூரியன் பாபாவுடைய குடை நிழல் சதா இருந்து கொண்டே இருக்கும் என்பது பாபாவுடைய மிக நல்ல மகா வாக்கியமாகும். ஸ்வமானினுடைய சீற்றில் நிலைத்திருப்பவர்களுக்கு பொறுப்பாளர் பாபாவாகி விடுகின்றார். அப்செட் ஆகுபவர்களுக்கு அவர்களேதான் பொறுப்பாளர் ஆவர். நாம் இந்த விஷயங்கள் மீது விசேஷ கவனம் கொடுப்போம். ஸ்வமானில் நிலைத்திருப்பவர்களுடைய முன்னும் பின்னும் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். மரியாதை என்பது அவர்களுடைய நிழல் போன்று அவர்களது காலடியில் வந்து கொண்டிருக்கும். பாபா நமக்கு கொடுத்துள்ள சுய பெருமைகளை நாம் ஸ்வீகாரம் செய்து கொள்வோம். அதை பற்றிய சிந்தனைகளை செய்து கொண்டிருப்போம். நான் வெற்றி ரத்தினம் என்ற ஸ்வமானை பற்றிய சிந்தனை செய்வோம். எனக்கு இந்த ஸ்வமானை கொடுத்தது யார்? என்னை பற்றி புரிந்து கொண்டு ஸ்வயம் பகவான் எனக்கு இந்த ஸ்வமானை வழங்கியுள்ளார். அவர் எனக்கு, நீ கல்ப கல்பமாக இந்த மாயாவினை வெற்றி அடைந்துள்ளாய். நீ வெற்றியாளராக இருக்கக்கூடிய ஆத்மா. உனக்குள் இந்த மாயை மீது வெற்றி அடையக்கூடிய சக்தி இருக்கிறது. உனது நினைவார்த்தமாகவே வெற்றி மணிமாலை உருவாக்கப்பட்டுள்ளது என்ற நினைவினை ஏற்படுத்தியுள்ளார். சிந்தனை செய்யுங்கள். உங்களது நினைவார்த்தமான மணிகளை நினைவு செய்து பக்தர்கள் தன்னை பிரச்சனைகளிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விடுகிறது. அவர்களும் சுகமானவர்களாகி விடுகின்றார்கள். ஆனால் நீங்கள்தான் ஸ்வயம் அந்த வெற்றி மாலையின் மணிகள். நாம் இவற்றை சுவீகாரம் செய்து இது போன்ற சிந்தனைகளை செய்து கொண்டிருப்போம். நான் தான் வெற்றியாளர் ஆத்மா. மாயா என்னை விட பலகீனமானது. நான் மிக சக்திசாலியானவன் என்ற நஷாவில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் மாஸ்டர்ஸ் ஞான சூரியனாக இருக்கின்றேன் என்ற ஸ்வமான். இது மிக நல்ல ஸ்வமான். இன்றைய முழு நாளும் இந்த இரு ஸ்வமானினுடைய பயிற்சி செய்து கொண்டிருப்போம். நான் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற ஸ்வமானினுடைய பயிற்சியில் நிலைத்திருக்கும் போது ஞான சூரியனாகிய பாபாவுடைய கரணங்கள் என் மீது விழுகின்றது. என் மீது விழுந்து நாலாபுறமும் பரவுகின்றது. அதனால் உலகில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய மாயாவினுடைய உலகில் இருக்கக்கூடிய மாயாவினுடைய கிருமிகள் அழிந்து விடுகிறது. இது போன்ற ஸ்வமானினுடைய பயிற்சி செய்யும் போது நாம் ஈஸ்வரிய காரியத்தில் மிக நல்ல யோகதானம் செய்யக்கூடியவர்கள் ஆகிவிடுவோம். அநேக ஆத்மாக்கள் மாயாவிடமிருந்து காப்பாற்றக்கூடிய சிரேஷ்ட காரியம் செய்கின்றோம். நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளின் கரணங்கள் நாலாபுற சூழ்நிலைகளை சக்திசாலியானதாக ஆக்குகின்றது. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தினுடைய வைப்ரேஷனை மாற்றி அமைக்க வேண்டுமெனில் அங்கு நீங்கள் நான் மாஸ்டர் ஞான சூரியன் ஆத்மா என்ற பயிற்சி செய்யுங்கள். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். இன்று முழு நாளும் நான் வெற்றி ரத்தினம் ஆத்மா. வெற்றி அடைவதற்கான சக்தி என்னிடம் இருக்கின்றது. வெற்றி என்னுடையது ஆகும். பகவானே கூறிவிட்டார், வெற்றி உன்னுடையதே ஆகும்.
எனவே நாம் அவரது வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்வமானம், நான் மாஸ்டர் ஞான சூரியனை போன்று தன்னை ஜொலிக்கக்கூடிய தேஜஸ் ஆத்மாவாக பார்த்து எனது அங்கத்திலிருந்தும் நானாபுறமும் வண்ணமயமான கிரணங்கள் பரவுகின்றது என்பதை உணர்வோம். ஓம் சாந்தி.